பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். இங்கிலீஷ். Moreover he said, I am the God of your father, the God of Abraham, the God of Isaac, and God of Jacob. And Moses hid his face, for he was afraid to look upon God. Amen. ரொம்ப ஃபேமஸ் வசனம். கர்த்தர் முட்புதர்ல முட்செடியில மோசேக்கு தரிசனமான. ஆமென். பைபிள்ல சொல்றது கர்த்தருடைய பிள்ளைகள் யாரு இஸ்ரவேல் ஜனங்க இருப்பு கலவாய் அப்படின்னு சொல்லி இரும்பு உருக்குற ஒரு இடம், அது அயன் ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபவுண்டரி இல்லாட்டி ஃபர்னஸ்ல நெருப்பு எரியணும். அதுல இருக்கிறது போல கர்த்தருடைய ஜனங்க எகிப்துல அடிமைகளா இருந்தாங்க. தான் ஜனங்கள்லாம் ஒரு பெரிய சங்கடத்துல எரிகிற சூழல இருக்கிறது போல இருக்காங்கன்னா, கர்த்தரும் அவங்கள மாதிரியே நெருப்புல நின்றார். ஆமென். அவங்க தான் பிள்ளைங்க எந்த நிலைமையில போறாங்க அதே நிலைமையில தான் அவர் இருப்பார். அவங்க நெருப்புல இருக்கிறது போல இவரும் எங்க வந்தாரு? நெருப்பு. அதே போல பாருங்க, யோசுவா சண்டை போட வேண்டும், யுத்தம் பண்ண வேண்டும். அவரும் சிப்பாய் மாதிரி நிற்கிறார். தான் பிள்ளை என்ன செய்ய போறானோ அதை காட்பதற்காக அவரும் இவாஸ் இந்த சோல்ஜர் மோட். ஆமென். வார் மோட், வார் மாதிரி நிற்கிறார். புதிய ஏற்பாட்டுல பாருங்க, எம்மாவூருக்கு 2 பேர் பிரயாணம் போகும்போது இயேசு கிறிஸ்துவும் பிரயாணம் போகிறவர் போலதான் காண்பிக்கிறார். அப்ப நீ என்ன நிலைமையில இருக்கிறியோ அதே நிலைமையில தான் கர்த்தர் வருவார். ஒன்னும் பயப்படாதீங்க. உன்னை நன்றாக அறிந்த தேவன், உன் நிலைமையை அறிந்த தேவன், அப்படிப்பட்ட தேவனை தான் நீ நான் ஆராதனை பண்ணுகிறோம். When his children were in the warrior mode, he was in the warrior mode. ஆமென். அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்களோ அதே நிலைமையில தான் அவர் அர்த்தம் சொல்றார். என் பிள்ளைங்களுடைய படுகிற வேதனை எனக்கு அவங்க நெருப்புல இருக்க மாதிரி, அதான் நெருப்புல தரிசனமான. இவன் மோசஸ் ஆடு மேய்த்து கொண்டுதான் தூரத்துல அதை நெருப்பு எரியுது பார்க்கலாம். ஒரு புதர், ஒரு செடி அப்படி எரியுது, ஒரு மரம் எரிகிறது. அந்த செடியை அவன் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான். அது கருகி போகவில்லை. ஆமென். For a long time he was watching over that burning bush. It was not consumed yet. அது எரிஞ்சு சாம்பலா போல. இவன் பாரு, என்ன அவ்வளவு அற்புதமான காட்சி. நான் எத்தனையோ காட்சியை பார்த்திருக்கிறேன். எரிஞ்சு சாம்பல் ஆயிடும், அப்படியே அந்த நெருப்பு பத்தின்னு போவோம். இது என்னவோ நெருப்பு ஒரே இடத்துல எரிஞ்சிருக்குது, அந்த செடி அப்படியே எரிஞ்சு கொண்டே இருக்குது. என்ன இந்த அற்புத காட்சி நான் கிட்ட போய் பார்த்தேன்னு. அப்ப அவன் கிட்ட போகும்போதுதான் இந்த வசனம் இருக்குது. கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, மோசஸ் இது சீனாய் மலை அடிவாரத்துல, மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் ஸ்லிப்பரை கழட்டிட்டு நீ வா அப்படின்னு சொல்லி அவன் ஸ்லிப்பரை கழட்டிட்டாங்க. போனோன்னு அவர் கர்த்தர் மோசே 2 முறைக்கு இந்த வார்த்தையை சொல்றான். பின்னும் அவர், நான் யாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய இருக்கிறேன். எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லுங்க. தேவனா இருக்கிறேன். இங்கிலீஷ் moreover he said, I am God of your father, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob. He says, I am the God of your fathers. நான் உன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனா இருக்கிறேன். ஒரு பிரச்சனை. ஆமென். ஆமென். என்ன பிரச்சனை அப்படின்னா, கவனிங்க, எங்க அப்பா எங்க அம்மாவை பத்தி நான் பேசுவேன்னா இருக்கிறாங்கன்னு பேசக்கூடாது. இருந்தாங்க, நான் அப்படிதான் பேசுவேன். இருந்தார்கள், எங்க அப்பா நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னு. இப்ப இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இருக்கார்கள் அப்படின்னு பேசுவேன். ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? அங்க என்ன வந்துங்கன்னா, ஆபிரகாமின் ஏற்கனவே ஒரு 380 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாட்டி 375 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மரிச்சிட்டார். ஈசாக்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சிட்டார். இது நடக்கிறதுக்கு முன்னாடி. யாக்கோபு ஒரு 280 வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சிட்டார். ஆமென். எல்லாம் ஒரு 250 இயர்ஸ் முன்னாடி எல்லாமே அவுட்டு. யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இப்ப கர்த்தர் என்ன பேசணும்? நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபும் தேவனா இருந்தேன்னு சொல்லிருக்கணும். இருந்தேன்னு சொல்றேன். ஏன்னா அவங்க இல்லாததுனால இவர் என்ன சொல்லிக்கணும்? இருந்தேன்னு சொல்ல.
ஆனா இவர் என்னவோ அவங்க இருக்கிற மாதிரி நான் இன்னைக்கும் ஆபிரகாமுக்கு தேவன்டா, ஈசாக்கு தேவன்டா, நான் யாக்கோபின் தேவன்டா. காரணம் என்ன தெரியுமா? அவங்க செத்துட்டாங்க, உங்களுக்கு இருக்குது, என் கூட தான் இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்றாரு. என்னோட தான் இருக்காங்க. அததான் இயேசுநாதர் சொல்றாரு மத்தேயு சுவிசேஷம் 22:31 அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனா இருக்கிறார். மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கவர்களும் அவரை துதியார்கள். அவர் மரித்தவருக்கு தேவன் இல்ல, உயிரா இருக்க. அப்ப என்னன்னாக்கா எங்கேயோ அவங்க 3 பேரும் உயிரா தான் இருக்கிறாங்க. மரணம் பாத்தியா, உலகத்துக்கு தான் மரணம். நமக்கு அப்படி இல்லை. அங்க பிரசன்ட், அவர் கூட இருப்பார். ஆமென், அவரோடு இருப்பார். அல்லேலூயா, ஆமென். சரி, ரொம்ப சூப்பர். நோக்கி அவர் தேவனை நோக்கி பார்க்க பயந்தால் முகத்தை முடிக்கணும். அடுத்த வருஷம் அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்றார். இங்கிலீஷ். And the Lord said, I have surely seen the oppression of my people who are in Egypt, and have heard their cry because of their taskmasters, for I know their sorrow. ரொம்ப ஸ்பெஷல். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் அறிந்தேன். கர்த்தர் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்க அந்த நாட்கள்ல எகிப்துல அடிமைகளா இருந்தாங்க. அப்போ கேள்விப்பட்டிருக்கோம், ஆடு ஓட்டி, மாடு ஓட்டி, குதிரை ஓட்டி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். குதிரை ஓட்டி போவாங்க, மாடு ஓட்டி போவாங்க. ஆனா இங்க ஆள் ஓட்டிகள் என்னங்க, மனுஷரை ஓட்டிட்டு போவாங்க. மனுஷரை, அதான் டாஸ்க் மாஸ்டர். என்ன டாஸ்க்? இந்த டாஸ்க் செய்யடா, இதை செய்யாட்டி அடி பஞ்சம் அடிச்சுப்பாங்க. இந்த கல்லு தூக்கு, அவனால முடியாது. 10 பேர் அடிப்பாங்க, எல்லாத்தையும் கையை பிடிச்சு தூக்கணும். அது இழு, இவ்வளவு பெரிய கல்லை இழுத்து கொண்டு வா, தூண் இழுத்து வா. எல்லாம் அடி வாங்கி இதுக்கெல்லாம் பழுத்து போகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்க. பைபிள்ல சொல்லு, டாஸ்க் மாஸ்டர். இந்த ஆலோட்டிகள் நிமித்தமா அவங்ககிட்ட அடி வாங்கினால அவங்க உயிரே அவங்களுக்கு கசப்பா இருக்கும், அவங்க வாழ்வே கசப்பா இருக்கும். என் நிலைமையில நீங்க இந்த நாள் ஆலோட்டிகள், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை ஓட்டி கொண்டு இருக்கு, ஏதோ ஒரு தொல்லை ஓட்டி கொண்டு இருக்கு. கர்த்தர் ஆலோட்டிகள் நிமித்தமா இஸ்ரவேல் ஜனங்க இடுகிற கூக்குரலை கேட்டாராம், அவர்கள் கண்ணீரை கண்டாராம், அவர் பேச்சு பெருமூச்சுகளை கேட்டார். அது மாத்திரமல்ல, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு இந்த மாதத்துல உனக்கு எத்தனை டாஸ்க் இருக்குதோ தெரியாது. டாஸ்க் மாத்திரமா இதை முடிச்சுதான் தீரணும், இது செலுத்திதான் தீரணும், இதை முடிக்கணும் அப்படின்னு உனக்கு எத்தனையோ கடன் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிரச்சனை நான் நல்லா அறிவேன்ப்பா, உன் சூழ்நிலையை அறிவேன், நான் நன்றாக அறிந்திருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன். இந்த மாதத்துல நீ ஜெயிப்பாய், நீ தோற்கிறதுல உன் கண்ணீரை கண்டேன், உன் வேதனையை பார்த்தேன். ஆமென். நீ இடுகிற கூக்குரல் நான் கேட்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாத. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்ணீரை கண்டார், உன் கண்ணீரை காண்கிறார், உன் பிரச்சனையை காண்கிறார். அதுக்காக நீ அழுது காட்ட தேவையில்லை. அவங்க ஆளோட்டிங்கன்னா அடிவாங்க. நீ இன்னைக்கு எந்த பிரச்சனைல மாட்டிக்கொண்டிருக்கியோ அதுல இருந்து விடுவிக்கத்தான் அவர் சொல்றாரு. நான் அதுக்கே இறங்கி வந்துட்டேன் பான்றாரு. முட்புதர்ல இறங்கி வந்துட்டேன், உன் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே இறங்கி வந்தேன். இந்த மாதத்துல கர்த்தர் உன் பிரச்சனையை தீர்க்கிற மாதம். அதற்காக கர்த்தர் முட்புதர்ல அவர் இறங்கி உனக்காக வந்து இருக்கிறார், உனக்காக இறங்கி வந்து இருக்கிறார். பாருங்க, படிக்கும் பசங்க. நான் பார்த்துட்டேன். நம்ம ஜபத்துல அப்பா ஒரு அம்மா அப்படிதான், அப்பா நீ முகப்பார்வையில பாரு, முக்காடால மூடு. ஜபம் தெரியாதா? எனக்கு மாறன் பாஸ்டர். ஆமென், அல்லேலூயா. இங்க கர்த்தர் சொல்றார், ஏன்னா என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்ப்பேன். ஒரு சமயம் ஃபீஸ் கட்டணும், அட்மிஷன் பண்ணணும், இல்லை அதுக்கு உன் உபத்திரத்தை கர்த்தர் பார்க்கவே பார்க்கிறார். அது உனக்கு உபத்திரமா இருக்கலாம், கர்த்தருக்கு லேசான காரியம். உன் பணம் சந்திக்கப்படும், உன் தேவைகள் சந்திக்கப்படும். அற்புதமாய் கர்த்தர் உன்னை நடத்துவார். தைரியமா இருங்க, உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். பயப்படாது.
உனக்கு பெருசா இருக்கலாம், கர்த்தருக்கு ரொம்ப சின்ன காரியம். உன் உபத்திரத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். And the Lord said, I have surely seen the oppression of my people who are in Egypt, and I have heard their cry because of their taskmaster, and I know their sorrow. கூக்குரலை கேட்டேன். I heard their cry. அவங்க cry, அவங்க கர்த்தர்கிட்ட கூட இல்ல, அடி வாங்க ஐயோ நாங்க அதை கேட்டாராம். இல்ல வேதனையா, ஐயோ தான் அவங்க ஐயோ தான் இதெல்லாம் கேட்டாராம். நீங்க அப்படி இல்ல, ஒரு ரூம்ல தனியா போய் அப்பா இது தேவை அப்படின்னு நீங்க ஜெபிக்கிறீங்க பாரு, நிச்சயமா கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் இந்த மாதத்தின் உங்க அற்புதமா உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை அதிசயமா நடத்துவார், நோய்களை சுகமாக்குவார், உனக்கு பரிகாரியா இருப்பார், உன் பிள்ளையுடைய பிரச்சனை தீர்ப்பார், எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்கேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கு. I know their sorrows. வேதனைகள், வருத்தங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்து இருக்கிறேன் சொல்லி. அப்போ உன்னை போல என்ன போல ஒரு மனுஷனா தான் கர்த்தர். அவர் கடவுள்பா, நம்ம விஷயம்லாம் தெரியுமாப்பா. பைபிள்ல சொல்லு, உன்னை போல என்ன போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டாராம். In all the areas he was tempted like you and me. எல்லா ஏரியாலும் சோதிக்கப்பட்ட ஒரு பாவம் செய்யும். ஆனா நீ நானும் நம்ம முறை சோதிக்கப்பட்ட பாவத்தில் விழுந்து. இதுதான் அவருக்கு நமக்கு வித்தியாசம். அவர் சோதிக்கப்பட்ட பாவம் செய்யும். அடுத்து சொல்றது, எதுக்கு அவர் சோதிக்கப்பட்டார்னா, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். நீ சோதனையிலிருந்து தப்பிச்சு கொள்ள, உனக்கு அந்த நீ போற நிலைமை என்னன்னு தெரியும். எந்த நிலைமைனா இருக்கட்டும், எல்லா நிலைமையிலும் இயேசு சென்றார். சோதிக்கப்படுகிற உனக்கு விடுதலை தருவதற்காக தான் அவர் சோதிக்கப்பட்டாராம். He was tempted when he was suffered, and he was able to help those who are being tempted. யாரு நீங்க டெம்டேஷன்ல இருக்கீங்களோ உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அதான் இங்க அறிந்து இருக்கிறது. நான் சொல்றேன்னா, ஜீசஸ்க்கு எல்லாமே தெரியும். பசினா தெரியுமா? பசி எடுத்தனால என்ன பண்ணாரு, அத்திமரத்துக்கு பழத்தை பார்த்தார். அவருக்கு தாகம் தெரியுமா? தாகமா இருக்குன்னு ஒரு லோ கேஸ்ட் கேர்ளுக்கு வைக்கப்பட்டார். சாவு தெரியுமா? அவரு வாலிபனா வளர்த்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க. பைபிள் இல்லவே இல்லை, எல்லாம் தெரியும். அவன் அழுதாரா? ஆமா, லாசரு கல்லறை கிட்ட போய் அழுதார். என்ன தெரியாது, எருசலேமை பார்த்து அழுதார், துக்கப்பட்டார். அவருக்கு மரண த்ரெட் இருந்துச்சா? எஸ். 3 நாளைக்குள்ள போவாட்டி உன்னை வெற்றிடுவேன்னு சொன்ன எல்லா மரண த்ரெட் எல்லாம் வந்துச்சு. ஏசு போவாத காரியம் இல்லை, வேற எல்லாம் என்ன ஏரியானா நினைச்சுங்க, எல்லாத்தையும் அவர் போனார். அவர்தான் பைபிள். ஓகே, அடுத்த வருஷம் அப்படியேதான் அவங்கள நான் எகிப்தில இருந்து விடுதலை ஆக்குறேன். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற பிரச்சனை, உன் வியாதி, உன் தொல்லை எதுவோ அதுல இருந்து விடுதலை தருவதற்காக தான். விடுதலை தருக, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசம் அந்த பிரச்சனையிலிருந்தே நான் நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபிசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேரும் ஓடுகிற நலமும் விசாலுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இதுக்குதான் இறங்கிட்டேன். அப்பா கோதாலை இறங்கிட்டார். ஆமென். 1ஆம் தேதி இறங்கிட்டார். உனக்காக எனக்காக இறங்கிட்டார். இனி அவருடைய நாள், இது நம்முடைய நாள், இது நம்முடைய காலம். அப்பா நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு, டாஸ்க முடிக்கிறதுக்கு அவர் இறங்கிட்டாராம். ஹல்லேலூயா. பயப்படாத, உன்னோட கர்த்தர் இருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நீ மேற்கொள்வாய், நீ ஜெயிப்பாய், நீ ஜெயம் எடுப்பாய். நீ தோல்வி இல்ல, இனி தோல்வி இல்ல, தோல்விக்காக அழைக்கப்படல, வெற்றி உமதே, நாளை நமதே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சாலமான தேசம், அதுவும் கர்த்தர் நெருக்கத்துல இருக்கிற அதுல இருந்து உன்னை வெளியெடுத்து நலமும் விசாலமும் அதுவும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென்.
பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம். ப்ராஸ்பரிட்டி, செல்வ செழிப்பு உங்களுக்கு உண்டாகும். ஆமென். நான் சொல்றேன், செல்வ செழிப்பு உங்களுக்கு உண்டாகிறது. செல்வ செழிப்பு கிறிஸ்துவின் நாமத்துல உண்டாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கிலீஷ். So I have come down to deliver them out of the hand of the Egyptians, and to bring them up from that land to a good and large land, to a land flowing with milk and honey, to the place of the Canaanites and the Hittites and the Amorites and the Perizzites and the Evites and Jebusites and Parasites. Hallelujah. Amen. Hallelujah. Parasites தெரியுமா? உட்காந்து எல்லாத்தையும் உறிஞ்சி ஊனி மாதிரி உங்ககிட்ட உரி, அதுல இருந்தெல்லாம் கூட உன்னை உறிஞ்சி எடுக்கிறான் பாரு, அதுல இருந்தெல்லாம் கூட உன்னை காப்பாற்றுவேன், உன்னை காப்பாற்றுவேன். அப்பதான் போயிட்டு பேரசைட். ஆமென். அப்ப அப்படிப்பட்ட ஜாதி ஜனத்து கேட்டாங்களா, அவங்க நல்லா இருக்காங்க, அந்த அவங்கள துரத்திட்டு அவங்கள அந்த இடத்துல உன்னை நான் வைக்கிறேன் அப்படிதான் சொல்றேன். I'm going to dispose, அவங்கள துரத்தி உன்னை கொண்டு போய். நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, கண்டேன். மீண்டும் கேட்டேன், கண்டேன் தான். அந்த சந்நிதிக்கு வந்துச்சு, ஜெபம்லாம் என்கிட்ட வந்துச்சு. இப்போ இஸ்ரவேல் புத்திரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, கண்டேன். இங்கிலீஷ். Now therefore, behold, the cry of the children of Israel has come to me. I have also seen the oppression with which the Egyptian oppressed them. Amen. Here God says, I heard their cry, I have seen their oppression. இங்க சொல்ற, அவங்க சத்தம் எனக்கு வந்து கேட்டுச்சு, என் சந்நிதிக்கு வந்துச்சு. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய தொல்லைகள்லாம் நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். Amen. English. Come now therefore, I will send you to Pharaoh, but you may bring my people and children of Israel out of Egypt. கர்த்தர் ஊழியத்துக்கு மோசே அழைக்கிறார். மோசஸ் அழைக்கிறார், பாப்பா பாரோ கிட்ட நான் அனுப்புறேன், பெரிய ராஜா தான், பயப்படாத, அவன் முன்னாடி நிக்கணும், நான் உன்னை நிக்க வைக்கிறேன், ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அவன் அழைக்கிறார். யாரையோ அழைக்கிறார். அடுத்த வருஷம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி என்றான். But Moses said to God, who am I that I should go to Pharaoh and that I should bring the children of Israel out of Egypt? நான் யார் ஆண்டவரே ஊழியெல்லாம் சேர்த்துக்கு, நான் பார்வோன் முன்னாடி நிற்க முடியுமா அப்படின்னு தன்னையே தாழ்த்தி போடுவார். அடுத்த வருஷத்தோடு முடிச்சிடலாம். அதற்கவர் போதுமா, இந்த மாதத்துக்கு நான் உன்னோட கூட இருப்பேன். போதும் போதும், இந்த வாக்குத்தத்தம் வந்தாவே போதும், நான் உன்னோட கூட இருப்பேன். ஹல்லேலூயா. யாரலங்க, கர்த்தரே உன்னோடு இருக்கிறார். பயப்படாத, எது இப்படி ஆகும் இது அப்படி ஆகும் அதெல்லாம் பார்க்காத. கர்த்தர் உன்னோடு இருக்கிறதுனால எல்லாம் சரியா போகும், சரியா முடியும், எல்லாம் சரியா நடக்கும், சரியா கர்த்தர் செய்வார். நான் உன்னோடு கூட இருப்பேன். பிரைஸ் காட். ஒரு பெரிய வாக்குத்தத்தத்துல பெருசா வருது லிஸ்ட். ஓகே, அதற்கு அவர் நான் உன்னோட கூட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில், ஆமேன், இன்னும் கொஞ்ச நாள்ல தேவனுக்கு இந்த மலையில் ஆராதனை செய்வீர்கள். எல்லா ஜனத்தையும் கொண்டு வந்து. ஆமேன் ஆமேன். நாம கூட புது கட்டடத்துல கொஞ்ச நாள் பிற்பாடு நாம் ஆராதனை செய்வோம். ஆமேன். புது கட்டடத்துல ஆராதனை செய்வோம். கர்த்தர் கொண்டு வருவார். ஆமேன். செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அடையாளம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனா நடந்தது. ஆமேன்.
இவன் போய் பேசினா கூட அவங்க ஆகல. இப்ப லேட்டா தேங்காய் மசிச்சு வச்சு பார்த்தா என்னன்னோ பண்ணா மசில. லாஸ்ட் அம்மிக்கு தள்ளினவனே தான் மசிச்சு. அது மாதிரி சில பிரச்சனை அம்மிக்கு போகணும், ருப்பு கல்லுக்கு போகணும். கர்த்தர் ருபி போட்டாருன்னா மசியும். ஆமென். கர்த்தர் சொல்றார், நீ இந்த ஆராதனை செய்ய இந்த மலைக்கு வருவீங்க. அந்த மலைக்கு அவங்க வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுங்களா? ஆமென். ஆனா கட்டாயம் அது நடந்தது. ஆமென். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். So he said, I certainly be with you. Certainly. நான் உன்னோடு இருக்கேன்னு சொல்ல. நல்லா இல்ல, தமிழ்ல நல்லா இல்ல. நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. I will be with you. இங்கிலீஷ் எப்படின்னா I will certainly be with you. என்ன certainlyனா மெய்யா மெய்யா சத்தியமா நான் உன் கூட தான் இருப்பேன். மெய்யா சத்தியமா நான் உன் கூட தான் இருப்பேன். அப்படியே அவர் பிராமிஸ் பண்றதுக்கு என்னனுங்க, மனுஷனா ஒரு 10 சத்தியம் வச்சாதான் உன்னை நம்ப முடியும். ஆனா அவர் சத்தியம் வைக்க தேவையில்ல. ஆனா உனக்கு சத்தியம் பண்றாரு. சத்தியபரர் உனக்கு சத்தியம் செய்யறார். Certainly I be with you. Certainly மெய்யாகவே மெய்யாகவே நான் உன்னோடு இருப்பேன். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.